வணக்கம். என் பேர் லெனார்ட் மெல்விக்ஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் தி லிஸ்ட் ஆஃப் வெப் சீரிஸ் நாங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறோம், விச் இஸ் ஃபார் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மிஷின் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து இந்த வெப் சீரிஸ் எதுக்கானது அப்படின்னா வந்து மிஷின் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப பரவலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டவங்க. அண்ட் இது வந்து ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அதை பற்றி பெருசாக ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து லைக் பேசிக்காக இது என்ன, இந்த மிஷின் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அது அப்படிங்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்வு அண்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு ஃபோக்கஸ் தான் இந்த வெப் சீரிஸ்க்கானது. இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஹை லெவலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் சம் பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு ரொம்ப இன்டெப்த்தாக ரொம்ப மேத்தமேட்டிக்கலாலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இது யாராவது இந்த வெப் சீரிஸை பார்க்குறீங்கன்னா இது ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோர் லைக் ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ வேணால் நீங்கள் பார்க்கலாமே ஒழிய இதை வச்சு நீங்கள் பெருசாக உங்களோட டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய ரிசோர்ஸஸும் இருக்குது. நம்ம ஒரு தரையும் பார்க்கும்போது அதை பற்றி நான் லிங்க்ஸ் தரேன். அண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்து இது என்னோட சொந்த ஒரு கண்டென்ட். நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் இந்த வெப் சீரிஸை நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். பட் திஸ் இஸ் நாட் என்டோர்ஸ் ஆர் ரிவ்யூட் பை எனி கம்பெனி. நான் வேலை பார்க்குற கம்பெனியோ என்னோட சம்மந்தப்பட்ட எந்த ஆர்கனைசேஷன் எதுவுமே இதுக்கு ஃபண்ட் பண்ணல, எதுவும் இதை ரிவ்யூ பண்ணல. ஸோ இதில் இருக்க என்ன நிறைய குறைக்கு எது வந்தாலும் அது என்னையை மட்டுமே சாரும், யாரையும் சார்ந்தது கிடையாது. பட் இந்த கண்டென்ட் வந்து எப்படின்னா, இதை நான் நிறையா எக்ஸ்பர்ட்ஸ், இந்த ஃபீல்டுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டதை வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ இதில் இருக்க நிறைய கண்டென்ட் நிறையா பேர்ட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது லைக் நிறைய ரெஃபரன்சஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய வேலை இதில் வந்து ஜஸ்ட் அந்த காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு லாங்குவேஜ் இதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான். ஸோ ஐம் ஜஸ்ட் அ ட்ரான்ஸ்லேட்டர். அண்ட் நான் இந்த கண்டென்ட்டை பேசும்போது எங்கெங்கெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியுதோ நான் வந்து ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ்க்கு நான் கிரெடிட் கொடுக்க பார்க்குறேன். பட் சில இடத்துல கொடுக்குறது கஷ்டமாக இருந்தால் லைக் ஐம் சாரி, ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் இட். பட் ஸ்டில் லைக் ஐ டோன்ட் கிளைம் தட் ஐ இன்வென்டட் ஆர் ஐ எம் தி ஓனர் ஆஃப் எனி ஆஃப் தீஸ் டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் இஸ், இது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து தான் நான் மிஷின் லேர்னிங் ஆர் மிஷின் இன்டெலிஜென்ஸ்னால் என்னது அப்படிங்கிறத நான் க்யூரேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக லைக் நான் எந்த விதத்துலையுமே நான் தான் இதில் பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஏதாவது தப்பு இதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் சாரி. அண்ட் ப்ளீஸ் இதை வந்து இந்த வீடியோ கண்டென்ட்டை நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனரில் நீங்கள் அதை தெரிவிக்கலாம். நான் கண்டிப்பாக அதை திருத்தி மாற்றுறேன், இல்லாட்டி வந்து என்னோடய ஒப்பீனியன்ஸையும் நான் அதில் வந்து நான் ரெஸ்பான்ஸாக கொடுக்குறேன். ஸோ இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்க போதுன்னா, இந்த எபிசோட் தான் வந்து த ஃபர்ஸ்ட் ஆஃப் அ லாங் லிஸ்ட் ஆஃப் சீரீஸ் தட்ஸ் கோனா ஹேப்பன். முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற கண்டென்ட் வந்து தமிழில் தான் இருக்க போகுது. பட் கண்டிப்பாக சிலதெல்லாம் வந்து என்னால் தமிழில் சொல்ல முடியாது, ஆர் லைக் ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட்டடாக ஆகுதுன்னா நான் அதெல்லாம் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன். பட் ஐ ட்ரை டு கீப் இட் ஆஸ் சிம்பிள் அஸ் பாசிபிள். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இன்டெப்த்தாக போய் ஒரு 1 hour ரொம்ப லென்த்தி வீடியோஸாக இருந்தால் சில சமயத்தில் கடியாயிடும். அதனால் நான் வந்து ஐ ட்ரை டு கீப் திங்ஸ் இன் அ ஸ்மால் 10-minute வீடியோ லெக்சர் ஒன்லி. ஸோ தட் வில் ட்ரை டு பிரேக் திஸ் டவுன் அண்ட் லைக் நீங்கள் எந்த பார்ட் உங்களுக்கு பிடிக்குதோ அது இன்னும் கூட நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வில் கெட் இன் டு மோர் டீட்டெயில்ஸ் ஆஸ் வி கோ ஃபார்வர்ட். அண்ட் இந்த சீசன் 1 ஆஃப் திஸ் வெப் சீரிஸ் எப்படின்னா, நாங்கள் வந்து வெறும்னா ரொம்ப ஒரு ஹை லெவலில் வெரி ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் நம்ம அதுலேயும் எந்தெந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப டீப்பாக போகணும் சப்சிக்வெண்ட் எபிசோட்ஸில் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளோட ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்க, நம்ம ஆடியன்ஸோட ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னும் ஃபர்தராக க்யூரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட், இந்த மாதிரி ஒரு அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்கள் இன்னும் நிறையா பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிறதையும் கொடுங்க. அண்ட் நம்ம தகுந்த மாதிரி நம்ம மோர் வீடியோஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன் டு இட், ரைட்? லைக் இது வந்து இந்த சீசன் 1 வந்து மிஷின் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பற்றி இருக்க போகுது. ஸோ மிஷின் இன்டெலிஜென்ஸ்னால் என்னது, ரைட்? மிஷின் இன்டெலிஜென்ஸ்னால்
லைக் ஒரு கம்ப்யூட்டிங் டிவைஸை நம்ம உலகத்தை புரிய வச்சு தன்னோட சுற்றி இருக்கிற உலகத்தை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத வச்சு ஒரு ஒரு தகுந்த ஒரு ஆக்ஷனை எடுத்து லைக் நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது தான் மிஷின் இன்டெலிஜென்ஸ். அண்ட் அது பண்ணுறதுக்கு அது தனக்கு அந்த சூழ்நிலையை என்ன பார்த்துருக்கோ அதையும் தனக்கு இதுக்கு முன்னாடி கற்றுக்கிறத வச்சும் அது ஒரு டிசிஷன் எடுக்கிறது. இதுதான் மிஷின் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டம் லெஃப்ட்டில் இப்போ ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் இருக்குது. இதுக்கு என்னது, முதல்ல இந்த கார் ஒரு கம்ப்யூட்டிங் டிவைஸ். இதுக்குள்ளே இது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி சொல்லலாம், பட் இட்ஸ் அ கம்ப்யூட்டிங் டிவைஸ். இதுக்குள்ளே நிறையா அந்த ப்ராசஸர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது என்னது, ஃபஸ்ட்டு இந்த கார் இந்த ரோட்டில் ஓடுறதுக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முன்னாடியே பல தடவை ஓட கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்படிலாம் போகணும், இதை பார்த்து அப்படி பண்ணணும்னு ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு நாலேஜ் அது பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அந்த டைம் அந்த ரோட்டில் ஓடும் போது அது ஏதோ ஒன்று பார்க்குது, அந்த ஏரியாவில் பார்த்து இப்படி தான் இருக்குது இந்த உலகம்னு சொல்லிட்டு அது தகுந்த மாதிரி அது டிரைவிங் டிசிஷன் எடுக்குது. அண்ட் இந்த ரைட் மோஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பாஸ்டன் டைனாமிக்ஸ் ரோபாட். இது என்னென்னா இட்ஸ் மோர் லைக் மிலிட்ரி பர்பஸ்க்குலாம் அந்த ரோபாட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இட் ட்ரைஸ் டு லைக் அட்ஜஸ்ட் இட்ஸ் லெக்ஸ் இன் சச் வே தட் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் அது அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கீழே விழாமல் நடக்கிறதுக்கு அண்ட் ஒரு இடத்துக்கு ஒரு விஷயத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மாடர்ன் கழுதனே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இசை மாதிரி மிஷின் இன்டெலிஜென்ஸும் தூணிலும் இருக்குது, துரும்பிலும் இருக்குதுன்னு சொல்லலாம். இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு ரோபாட்டில் மட்டும்தான் அப்படி இருக்குது, இல்லை கம்ப்யூட்டர் தான் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. எனி மிஷின் தட் ஆக்சுவலி டஸ் மேக் ஸ்மார்ட் டெசிஷன்ஸ் ஹேஸ் சம் ஆஸ்பெக்ட் ஆஃப் மிஷின் இன்டெலிஜென்ஸ், ரைட்? இது ஒரு சாதாரண கால்குலேட்டர் விச் டஸ் அன் அடிஷன்லேருந்து ஒரு மார்ஸில் இருக்கிற ஒரு ரோவர் அது என்ன ஒரு ஆட்டானமஸாக அது ஒரு மார்ஸ்ன்ற பிளானட்டை போய் ஃபுல்லாக சுற்றி எடுக்கிற இது எல்லாத்துலேயுமே மிஷின் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உறிஞ்சிட்ருக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி த மோஸ்ட் ஃபேசினேட்டிங் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிஸ் ஆர் த மோஸ்ட் ஃபேசினேட்டிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு இன்டெலிஜென்ஸ் க்ரோஸ். எனக்கு அது என்னைய பொறுத்தவரையில் லைக் ஒரு குழந்தை எப்படி தன்னோட அறிவை வளர்த்துக்குது அப்படிங்கிறது பார்க்குறது ஒரு ரொம்பவே ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் லிட்டரலி ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு எதுவுமே தெரியாது, ஒரு எம்டி ஸ்லேட்டோட ஆரம்பிக்குது. அண்ட் அது எவ்வளோ குவிக்காக தன்னோட உலகத்தை புரிஞ்சிக்க ஆரம்பிக்குதுல்ல. அண்ட் அது ரொம்ப ஃபேசினேட்டிங்கான கான்செப்ட். பட் அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லி ட்ரூ கிடையாது. ஏன்னா டு சம் எக்ஸ்டென்ட் குழந்தைக்கும் பிறக்கும் போதே ஒரு சில விஷயங்கள் ஆல்ரெடி அதுக்கு புரிஞ்சு தான் அது பிறக்கவே ஆரம்பிக்குது. ஏன்னா சில விஷயங்கள் அதுக்கு கற்றுக்கிட்டா தான் தன்னால் அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ்க்கே பிழைக்க முடியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், தன்னோட தாயிட்டேருந்து பால் எப்படி குடிக்கணும், அந்த சக்லிங் ரியாக்ஷன் அப்படிங்கிறது லைக் ஒரு குழந்தைக்கு லைக் ஜெனட்டிக்காகவே இட்ஸ் ஆல்ரெடி இம்பைப்ட் இன்டு இட் நோஸ் ஹவு டு டூ தட் அண்ட் தட் இஸ் ஹவ் இட்ஸ் ஏபிள் டு அப்படி தான் அதால் தன்னோட ஃபஸ்ட்டு ஊட்டச்சத்தான தாய்ப்பாலை தன்னால் குடிக்க முடியுது. அண்ட் அது ஓரளவுக்கு ப்ரீ ட்ரெயின்டு சொல்லிக்கலாம். இது போக மிச்சம் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த உலகமே குழந்தைக்கு புதுசு தான். ஆனால் அந்த குழந்தை எவ்வளோ க்யூரியஸாக இருக்குது. குழந்தை எப்பொழுதுமே துருன்னு எல்லாத்தையும் தேடி பார்க்க நோண்டி பார்க்க ஆசைப்படும். ஏன்னா அந்த க்யூரியாசிட்டி தான் குழந்தையோட அறிவை வளர்த்துட்டே இருக்குது. அண்ட் இது தன்னை சுற்றி இருக்கவங்களை பார்த்து தன்னை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து தடவி பார்த்து அப்படி தான் அது கற்றுக்கிட்டு எவ்வளோ குயிக்காக இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. அண்ட் அதுலேருந்து நிறைய நம்மளால் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்ம மிஷின்ஸும் கற்றுக் கொடுக்க முடியும். என்னையை பொறுத்தளவில் லைக் மிஷின் இன்டெலிஜென்ஸ் ஒரு மேக்கிங் அ மிஷின் ஸ்மார்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய பாட்டி ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான். ஆனால் லைக் இது பல மடங்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர்ன்றது ஒரு சாதாரண ஒரு டிவைஸ். லைக் என்ன தான் நம்ம பேசினாலுமே ஒரு ஹியூமன் பிரெயின் இருக்கிற காம்ப்ளிகேஷன் ஒரு கம்ப்யூட்டரோட ப்ராசஸர் கிடையாது. ஏன்னா ஒரு ஹியூமன் பிரெயின் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட், அது எவ்வளோ கஷ்டமான சில டிசிஷன்ஸ்லாம் எடுக்குது, இன்டெலிஜென்ஸ் உருவாக்கிக்குது. ஆனால் அது எப்படி இது பண்ணுதுன்னு நம்மளால் சொல்லவே முடியல. இன்னும் கூட பல விஷயங்கள் நம்மளோட ஹியூமன் பிரெயினை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காம்ப்ளிகேஷன் வச்சு பார்க்கும்போது மிஷின்ஸ் ஆர் ஆக்சுவலி லிட்டில் பிட் மோர் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ பட் அதனால தான் லைக் வி cannot மேக் மிஷின்ஸ் ஆஸ் ஸ்மார்ட் அஸ் அ பேபி. பட் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், ஓகே, காரை ட்ரைவ் பண்ணுறது, ஒரு கால்குலேஷனை பண்ணி கொடுக்க, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் நம்மளால் ரொம்ப ஃபோக்கஸ்டாக சொல்லிக் கொடுக்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி வந்து லைக் ஒரு 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 எப்படி நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தை பண்ண கற்றுக் கொடுக்குறோமோ அதோட லைக் ஃபார் மோர் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் வந்து ஒரு மிஷினுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறது. அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் இதுக்குன்னு நிறைய சேலஞ்சஸும் இருக்குது, பட் தேர் ஆர் டெஃபினெட்லி லாட் ஆஃப் திங்ஸ் தட் வி கேன் கெட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம். ஒன் ஆஃப் த திங்ஸ் அபவுட் லைக் பேபிஸ் இஸ் தட் பேபிஸ் ஆர் வெரி க்யூரியஸ், ரைட்? அண்ட் ஒரு குழந்தை பிறந்தோடனே தன்னோட கை காலை ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது தன்னோட கை காலை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு அப்போ தான் வந்து ஒரு கைன்ற விஷயமே கிடச்சிருக்குல்ல. ஸோ ஆட்டி பார்த்து கை காலை ஆட்டி பார்த்து அது தெரியுது, ஓ இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம நடக்க கற்றுக் கொடுத்த உடனே கற்றுக் கொடுத்த உடனே அது ஓட ஆரம்பிக்குது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா தன்னோட கை காலை ஆட்டி க்யூரியாசிட்டி மூலிமா அந்த குழந்தை வந்து இந்த கை காலை வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு கற்றுக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு நீங்கள் இதெல்லாம் நீ பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்த உடனே அது தன்னோட முன்னாடி கற்றுக்கிறத வச்சு உடனே கடகடன்னு ஓட ஆரம்பிக்குது, குதிக்க ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த க்யூரியாசிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு கான்செப்ட். பட் அகெயின் அது வந்து ரொம்ப அது இன்னும் கொஞ்சம் ஒரு டீப்பரான ஒரு டிஸ்கஷன். ஸோ ப்ராப்ளி நான் அதை பற்றி நான் இன்னும் லேட்டர் பார்ட் ஆஃப் த சீரீஸை சொல்கிறேன். பட் ஐ ஜஸ்ட் தாட் ஐ கிவ் அன் ஐடியா. ஸோ மிஷின் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னது, ரைட்? இதில் இன்னும் நிறைய பரிமாணங்கள் இருக்குது, நிறைய லைக் இன்டெப்த் இருக்குது. இப்போ ரொம்ப காமனாக வந்து ஒரு பஸ்வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் இஸ் லைக் வெரி ஹியூஜ். இட்ஸ் மோர் லைக் அந்த நியூரல் நெட்ஒர்க்ஸ்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தட் ட்ரைஸ் டு மிமிக் நம்மளோட ஹியூமன் பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் மாதிரி அப்படின்னு ஒரு ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபைடாக சொல்லலாம். பட் டீப் லேர்னிங் வந்து ரொம்ப இன்டெப்த்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அதோட ஒரு ஹையர் லெவல் சப்செட் தான் மிஷின் லேர்னிங், விச் டீப் லேர்னிங் இஸ் அ சப்செட் ஆஃப் மிஷின் லேர்னிங், பட் இட் ஹேஸ் அ லாட் மோர் அதர் திங்ஸ். அண்ட் அதோட பெரிய சூப்பர் செட் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் இன்க்ளூட்ஸ் மிஷின் லேர்னிங் பட் ஆல்சோ சம்திங் மோர் தென் தட். இது எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப காமனான ஒரு லைக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இந்த மிஷின் இன்டெலிஜென்ஸ்க்கு என்னது அப்படின்னா ப்ராபபிலிட்டி. என்னது? தோராயமாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சொல்கிறது எப்பொழுதுமே கரெக்டாக இருக்க போகிறதில்ல, பட் சில சமயத்தில் தோராயமாக சொல்கிறது எப்பொழுதும் ஒர்க் அவுட் ஆகுதில்ல. அந்த ப்ராபபிலிட்டி தான் இந்த ஃபுல் மிஷின் இன்டெலிஜென்ஸ்க்குமே ஒரு ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் ப்ராபபிலிட்டினா என்னது, அது எப்படி வந்து இந்த மிஷின் இன்டெலிஜென்ஸ்க்கு உதவுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். And again, this is just the introduction. So if you have any questions, comments or feedback, please feel free to comment in the comment section. Thank you.